ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே போயிருந்தேன்னா புட்டிஸ் மகாவியாரா பிரிஃபீல்டில் இருக்குது இந்த டெம்பிள் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் நான் போனேன். ஆக்சுவலி வந்து வேசாடி அன்னைக்கு போயிருந்தேன், அதனால தான் கூட்டம் அன்றைக்கி ஜேன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து மின்னுக்கு என்ட்ரன்ஸ். ஸோ சரி என்ன தான் நடக்குதுன்னு போயிட்டு இந்த சைட் அந்த சைட் திரும்பி பார்த்தா பக்தர்கள் கேண்டல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க, அவங்க ப்ரேயர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி உள்ளுக்கு போய் பார்ப்போன்ட்டு அந்த சைட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். வெளியே வந்து இந்த மாதிரி கேண்டல்லாம் ஏற்றி நிறைய பேர் அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரி நானும் என்ன செஞ்சேன், நானும் கொஞ்சம் ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணேன். பட் அந்த இடம் வந்து உண்மையானுமே சொல்கிறேன்னு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ ஒரு மன சாந்தம் கிடச்சிச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இடம். ஸோ நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இது இன்னும் நிறைய நான் பின்னால் என்னென்ன நடந்துச்சு வீடியோஸில் நான் நிறையா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அந்த சைட்டு ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு காமிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி மரத்துலேருந்து இதெல்லாம் கட்டியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பெரிய களை கட்டுனுச்சு. வேசாடே மாதிரி அவ்வளோ ஒரு பிரமாதமாக வெளியிலேருந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்ரீலங்கா டான்ஸ். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப நேரம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்களுடைய ஸ்ரீலங்கா வந்து ட்ரெடிஷ்னல் டான்ஸாக. ஸோ நல்லா இருந்துச்சு. அவங்க ஆடுற ஆட்டம் எல்லாம் பார்த்துட்டு சரி அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நல்லா இருந்துச்சு. மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. உங்களுக்கும் டைம் கிடச்சுன்னா நீங்கள் சாதாரண டேயில் நீங்கள் போனீங்கன்னா நான் மன நிம்மதியோடு ப்ரே பண்ணிட்டு வரலாம். பட் நான் வேசாடி அன்னைக்கு போயிருந்தப்போ அப்போயே ரொம்ப ரொம்ப மனசு வந்து காமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்கா ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பார்க்குறது. ஸோ அவங்க வந்து அவங்களோட இதில் ட்ரெடிஷ்னல் பாட்டெலாம் கொஞ்சம் பாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை இது பார்க்க அழகாக, அவ்வளோ டெக்கரேஷன்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்த்துட்டு அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் மெயினாக இருந்து உட்காந்துருந்தோம். நிறைய பேர் ஆடியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா சரி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கா டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அப்புறம் நான் என்ன செஞ்சேன், சரி அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போன்ட்டு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உள்ளுக்கு போய் பார்த்தோன்னா புத்தர் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் தீர்த்தம்லாம் கிடச்சிச்சு. ஸோ அங்கே உட்காந்துட்டு ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கே உள்ளவங்களாம் வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப 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 மன நிம்மதியாக இருந்துச்சு, மன ஆத்ம திருப்தி கிடச்சிச்சு. அவ்வளோ ஒரு டிவைன் ஸ்பிரிச்சுவல் அங்கே எல்லாமே கலந்து அங்கே உள்ள பக்தர்கள்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட பிரார்த்தனையெல்லாம் அந்த கேண்டில் மூலியமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் உள்ளுக்கு போய் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் அப்படியே அங்கேயே வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ அதுதான் அந்த தீர்த்தம். அந்த புடிஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க மேலே தெளிக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் கும்பிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சாமி ப்ரேயர்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 மன நிம்மதியாக மன சாந்தம் கிடச்சிச்சு. அந்த இடத்த பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக. ஸோ நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக போயிட்டு அந்த புத்தர்கிட்டலாம் லைக் வந்துட்டு அங்கே மாங்லாம் இருப்பாங்களே, மாங்கிட்ட போயிட்டு தண்ணி ப்ரேயர்ஸ்லாம் வாங்கிட்டு கயிறுலாம் கட்டி விட்டாங்க. ஸோ அப்படியே அங்கேயே ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு இந்த சைட் வந்து கேண்டல்லாம் பார்த்தோம். அங்கே ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த கேண்டல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த புத்தருக்கு நேராக அந்த கேண்டில் பார்க்கும்போது அற்புதமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்களும் வர போகிறீங்கன்னா மலேசியாவில் பிரிஃபீல்டில் அந்த டெம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம். நான் கீழே லிங்க் பயோ இதில் வந்துட்டு நான் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு போடுறேன். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும். அழகாக இருந்துச்சு. அந்த ஃப்ளவர் தாமரைலாம் வச்சு அந்த தண்ணி, அதுக்கு பக்கத்தில் பூ சுற்றி எல்லாம் புத்தர் சிலை, நிறைய விதமான புத்தர் சிலைலாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு புத்தரும் ஒவ்வொரு இதுக்கு லைக் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ அது அவங்களோட பிலீஃப். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்த அப்படியே பார்த்து அப்படியே கண் கவரிச்சு நல்லா இருந்துச்சு. போய் உட்காந்தோடனே மன நிம்மதி சாந்தம் கிடச்சிச்சு. ஸோ அப்படியே நல்ல வீடியோலாம் எடுத்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் பார்த்து சந்தோஷப்படாமல் உங்களுக்கும் காமிக்கணுன்ட்டு அந்த வீடியோ எடுத்தேன்.
ஸோ மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்படியே நான் வந்துட்டு ஸ்வீட்லாம் கொஞ்சம் மாங் கொடுத்தாங்க அங்கே உள்ளவங்க. ஸோ ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தட்டில் வந்துட்டுலாம் கொடுத்துருந்தாங்க, கயிறு கட்டுறதெல்லாம். அப்படியே அங்கெல்லாம் போயிட்டு எனக்கு அங்கேருந்து வர மனசே வரலைங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, பச்சை பசேன்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மெய் மறந்து அந்த இடத்த உட்காந்து ரொம்ப நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும் பார்த்து சந்தோஷப்படாமல் உங்களுக்கும் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா இப்படி தான் வந்து புத்தர் அங்கே உட்காந்துருப்பாரு, அங்கே நீங்கள் ப்ரே பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஸோ இது பின்னால் பிக்சர்லாம் போடுறேன், பார்த்து சந்தோஷப்படுங்க. பாய்.